வணக்கம் நேயர்களே. இந்த மயில் இறகு ஏன் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சிலவர் கேட்டிருக்கிறாங்க. ஏன், எதற்கு, எப்படி என்ற காணொளியில் நாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன்படி நம்ம மயில் இறகு உடைய பலன்கள், பயன்கள் நம்ம தெளிவாக பார்ப்போம். காணொலி காண்பதற்கு முன் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷன் அழுத்திக்கோங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து காணொலி காண்போம். இப்பொழுது மயில் இறகு அப்படின்னு சொன்னது அழகு தெரிகிறது நமக்கு. பளிச்சுன்னு ஒரு மயில் இருக்கு, இந்தியாவின் தேசிய பறவை. இதெல்லாம் நமக்கு டக்குன்னு மைண்டில் வந்துடும். மயில் என்னும் போது நம்மகிட்ட முருகன் கிட்ட மயில் இருக்கு, கிருஷ்ணன் தலையிலே மயில் வைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்லாம் பார்க்குறோம். அப்போ குஞ்சாமதுரான்னு மதுராஷ்டகத்தில் மயிலை அப்படி வர்ணிச்சுட்டு போயிருப்பாங்க. மயிலை வச்சுட்டு பச்சை மயில் வாகனனேன்னு முருகனை சொல்லுவோம். அருணகிரிநாதர் மயிலுக்காக தனி விருத்தமே பாடினோம் அப்படிங்கிற விருத்தத்தை அருணகிரிநாதர் தன்னுடைய பாடல்களே கொடுத்திருக்கிறார். ஏறு மயில் ஏறு என்று விளையாடும் ஒன்று அப்படின்னு அங்கேயும் மயிலை குறிப்பிட்டு திருப்புகழிலும் பாடிவிடுகிறார். இப்போ மயிலுடைய அவ்வளவு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மயில் செழிப்பானது, அதிர்ஷ்டமானது, நமக்கு வளத்தை கொடுப்பது, துணிவை கொடுப்பது. அது மட்டுமல்ல, மருத்துவ துணையிலும் இது முக்கியமான வகையை பண்ணுகிறது. அப்போ ஒரு ராஜா தன்னுடைய படைவீரர்களை அனுப்புறாரு. அந்த படைவீரன் அந்த படையில சண்டை போட்டுட்டு அந்த வேலுடைய காயத்தோட வந்துடுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த காயத்துக்கு மருந்து நெய்யை ஊற்றுவாங்களாம். ஊற்றிட்டு மயிலுடைய அந்த தோகையால் விசிறி விடுவாங்க அப்படின்னு குறிப்பு பார்க்க முடியாது. அப்போ மயில் தோகை அந்த விசிறும் போது அந்த ஸ்கின் ஆனது ஈஸியா சீக்கிரமா வளருது, அந்த ஸ்கின் ஈஸியா டெவலப் ஆயிடுது அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் கிடைக்கிறது. அப்போ மயிலுக்கு அந்த உயிர்ப்பிக்கும் திறன் இருக்கிறது அப்படின்னு தெரிகிறது. முக்கியத்துவம் கொடுத்துதான் திருவள்ளுவர் கூட பீலி மிக்க அச்சு இரும் சால மிகுத்து பெறின் அப்படின்னு சொல்றார் அந்த திருக்குறள்ல. பீலியை நிறைய ஜாஸ்தி போட்டுட்டு போகும்போது அது வெயிட் தாங்காம அந்த வண்டியுடைய அச்சு இருந்து போயிடும் அப்படிங்கிறார். அப்போனா அவர் காலத்திலையும் அப்படி வச்சுக்கலாம். அவர் காலத்துல அந்த மயில் இறக்கையெல்லாம் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல எடுத்துட்டு போயிருக்கிறாங்கன்னு ஒரு குறிப்பு எடுத்துக்கலாமா? அப்போ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. ராஜாக்கள் எல்லாம் பக்கத்துல விசிறிகள்லாம் அப்படி நம்ம வச்சுட்டு விசிறதை பார்ப்போம் இல்லையா? பழைய காலத்து படங்கள் எல்லாம் பார்ப்போம். அப்படி விசிறி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ராஜாக்கள் வைத்திருக்கிறது வாய்ப்பு உண்டு. இதனுடைய அந்த 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 காத்து மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படிங்கிற எண்ணமும். சரி, வாஸ்து பிரகாரம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். வாஸ்துல குபேரனுடைய இடமான தெற்கு பக்கத்திலே இந்த மயில் ரொக்கையை வைக்கும் போது நமக்கு செல்வ செழிப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு 8 மயில் ரெக்கையை சேர்த்து ஒரு வட்டை கட்டி ஒரு வடகிழக்கு திசையில வைத்து விட்டீங்கன்னா தோஷம் போயிடும் அப்படின்னு ஒரு குறிப்பும் பார்க்க முடியாது. வாஸ்துவிலையும் இந்த மயிலுடைய தன்மை புரிந்து கொள்ள முடியும். மருத்துவத்திலே பார்த்தோம்னா, ஆஸ்துமா அப்படிங்கிற ஒரு வியாதி இருக்கு இல்லையா? நமக்கு மூச்சு திணறல், மூச்சு விட முடியல அப்படிங்கும் போது இந்த மயில் இறக்கை பஸ்மம் பண்ணி அந்த பஸ்மமாக சாப்பிடும். மயூர பஸ்மம்னு பேர். அந்த பஸ்மத்தை சாப்பிடும் போது இந்த மயிலுடைய அந்த இது ஆஷ் நமக்கு அந்த இதை இன்ஹேல் பண்றதுக்கு கிளீன் பண்ணி கொடுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அது தவிரவும் ஒரு பாம்பு இன்னும் நல்லா கடிச்சுட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பாம்பு கடிச்ச கடியில அந்த சதைகள் முன்ன பின்ன போயிடும். அந்த சதைகளை அது ஒரு காயம் தெரியாம திருப்பி கொண்டு வருவதற்கான அவ்வளவு வெயிட்டேஜும் இருக்கிறதாக மருத்துவத்தில் ஒரு குறிப்பை பார்க்க முடிகிறது. இப்படி மயிலுடைய அந்த எண்ணிலடங்காத ஒரு விஷயம் நமக்கு தெரிகிறது. அதனுடைய அடுத்த விஷயமாக அம்பிகை மயில் உருவமாகத்தான் சிவனை வழிபட்டார். மயூரநாதராகவும் மயிலாப்பூர்லேயும் நம்ம மயில் இருந்தாருன்னு பார்க்குறோம். மயில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். இப்படி புராண காலத்திலே மட்டும் இல்லை, தெய்வீக காலத்திலையும் நம்ம பார்க்கிறோம் மயிலுடைய இம்பார்ட்டன்ஸ். அம்பிகை தன்னுடைய நாதனை சேர்வதற்காக மயில் ரூபத்திலே தான் போய் பூஜை செய்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். மயிலாப்பூர்ல பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூர் அப்படின்னும் போதே மயில் வந்துருச்சு. அங்கே அம்பிகை மயிலாகத்தான் பூஜை செய்தார். மயூரநாதர் அப்படின்னு மயிலாடுதுறை அப்படிங்கிற ஊர்ல நாம மயிலை அவையாம்பா மயில் ரூபத்திலே சிவனை வழிபட்டார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ மயிலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு புரியுறது. அதனால மயிலை தெய்வீகமாக வைத்துக் கொள்கிறோம். முருகன் சூரபத்மனை நமக்கு
வதைத்தான் அப்படின்னு சொல்றதை விட தன்னுடன் சேர்த்து கொண்டான் அப்படின்னு சொல்றது தான் உச்சிதமாக இருக்கும். அவர் சேவர் கொடியாகவும் இந்த பக்கம் மயிலாகவும் வைத்துக் கொண்டார். அப்போ மயிலுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால மயிலை நம்ம வர்ஷிப் பண்ணுவோம். அதனால மயிலை நம்முடைய வாழ்வின் ஒரு அங்கமாக வைத்திருக்கிறோம். மயிலை போற்றுவோம். மயிலுடன் தொடர்ந்து செல்வ செழிப்பையும் உயிர்ப்பித்தலையும் ஒரு ஆற்றலையும் துணிவையும் சேர்த்து கொள்வோம் என்ற அடிப்படையிலே மயிலோடு மகிழ்வோம். வாழ்க வளத்துடன்.